குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி விலகினது மூலமா பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. அதே நேரத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு அதுல அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது. முதல்ல ஜெகதீப் தன்கர் பதவி விலகிறதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி பதவி விலகினா சொன்னாரு. ஆனா RSS அழுத்தம் காரணமாகத்தான் அவர் பதவி விலகினதா சொல்லப்படுது. என்னன்னா RSSலையும் சரி பாஜகவிலையும் சரி ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னா 75 வயது நிறைவடைந்தவர்கள் பதவியில் நீடிக்க கூடாது அப்படிங்கிறதான். இதே காரணங்களை வைத்துதான் முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி, ஜஸ்வந்த் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பாஜகவில இருந்து பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாங்க. அந்த அடிப்படையில இப்ப பிரதமர் மோடிக்கு பாத்தீங்கன்னா 75 வயது செப்டம்பர் மாதத்துல நிறைவடையுது. அதே காலகட்டத்துல தற்போது பதவியில இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கருக்கும் 75 வயது நிறைவடையுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி பதவி விலகணும் அப்படிங்கிறத RSS தலைவர் மோகன் பாகவத் மறைமுகமா பல இடங்கள்ல சொல்லிட்டாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட மும்பையில ஒரு நிகழ்ச்சியில பேசின மோகன் பாகவத் என்ன சொன்னார்னா, 75 வயது நிறைவடைந்தவர்கள் உடனடியா கட்சி மற்றும் அரசு பதவிகள் அதாவது RSSல இருக்கிற பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் கட்சி மற்றும் அரசு பதவிகள் விலகிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அது பிரதமர் மோடியை தான் அவர் குறிப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் காரணம், கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாக்பூர்ல இருக்கிற RSS தலைமை அலுவலகத்துக்கு போன பிரதமர் மோடிக்கு RSS தரப்புல ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது உடனடியா 75 வயது நிறைவடைறதுக்கு முன்னாடியே நீங்க பதவியில விலகி மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது பிரதமர் மோடி அது சம்பந்தமா எதுவுமே வாய் திறக்காம அங்கிருந்து புறப்பட்டு போனதா சொல்லப்படுது. அதன் பிறகு பிரதமர் மோடி இதுவரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மோகன் பாகவத் தொடர்ச்சியா இந்த 75 வயதை குறிப்பிட்டு போராட்டத்துல எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. அப்ப ஜெகதீப் தன்கருக்கும் வர்ற செப்டம்பர் மாதத்தோட 75 வயது நிறைவடைகிறனால அவர் RSS ஒரு முக்கியமான நிர்வாகி இருந்ததுனால, ஒரு முக்கியமான உறுப்பினர் அப்படிங்கறதுனால RSS மூலமா அவர் சொல்லி ஜெகதீப் தன்கரை பதவி விலக வச்சு அவர் மூலமா பிரதமர் மோடிக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஒருவேளை இந்த RSS மற்றும் பாஜகவில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளின் அழுத்தம் காரணமா பிரதமர் மோடி பதவி விலகுனா அந்த இடத்துல வேற யார் வருவார் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல JP நட்டா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற RSSலையும் சரி பாஜகவிலையும் சரி ஒரு எல்லாருக்கும் பிடித்த தலைவரா JP நட்டா தான் இருக்கிறாரு. அதனால அவரு தான் அடுத்த பிரதமரா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இப்ப ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியில விலகினால அந்த இடத்துக்கு யார் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா ராஜ்நாத் சிங் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர்ல இருந்து வெளியேறி குடியரசு துணைத் தலைவர் ஆனாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி பிரதமர் பதவியில இருந்து விலகி அவர் வெளியில போய் புது ஒரு பிரதமர் வந்தார் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில மாற்றம் செய்யப்படும். அந்த மாற்றம் செய்யக்கூடிய மத்திய அமைச்சரவையில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் மாற்றம் செய்யப்படுவார். அதுக்கு அந்த இடத்துல புதிய ஒரு முதலமைச்சர் அமைக்க வைக்கப்பட்டு யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுவது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சரவையில ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் கடந்த சில நாட்களா அண்ணாமலை மாநில அரசியல் குறித்து பேசுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை கிட்ட ஒரு பேட்டி காணும் போது அவரு ஒரு 15 நாளுக்கு பொறுத்திருங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னன்னா அந்த மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும், அதுல தனக்கு ஒரு பதவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்த்து தான் அவர் சொன்னதான்னு சொல்லப்படுது. அதை கிட்டத்தட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவரும் கிட்டத்தட்ட உறுதி செஞ்ச மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்குது. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா பிரதமர் மோடி பதவி விலகலன்னா அவருக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அவரை பதவி விலக வைக்கணும் அப்படிங்கிறதுல RSS ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிறதா இருக்குது. இது நடந்தால் கண்டிப்பா யோகி ஆதித்யநாத், அண்ணாமலை உள்ளிட்டவங்க மத்திய அமைச்சரவையில இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் சில நாட்கள் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.